அதெல்லாம் நீங்களா சொல்லணும், நான்லாம் சொல்லி கொடுக்க கூடாது. ஒன்ஸ் மோர் அப்படின்னு கத்த வேண்டாமா? இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அத திரையில பாடினவரே நேர்ல நம்மிடையே பாடும் போது அது ஒரு தனி சுகம் தான். ஆமாம், எல்லாரும் வந்து இந்த பாடல் எப்படா வரும்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. இப்ப வந்து முடிஞ்சது. ஆனா நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல எல்லாருமே ஸ்கூல் படிக்கிறேன்னு சொன்னா அப்ப யாரு? நான் உண்மையாவே ஸ்கூல் படிச்ச டைம்ல இவரு இப்ப சொல்லிட்டாங்க, சொல்லிட்டேன். ஸ்கூல் பாடல் வந்து நானும் சொல்றேன், ஸ்கூல் படிச்ச டைம்ல இல்ல நீங்க பாட்டுக்கு ஆட சொன்னீங்க. நான் ஜூஸ்ட் இந்த சக்கரை நிலவுக்கு எப்படி ஆடுவாங்க, ஆனா ஆடி சும்மா கிளின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஆடிட்டாங்க. சூப்பர். எந்த பாட்டுக்கு தான் ஆட முடியாது? கண்டிப்பா பாட்டுக்கு. இன்னும் ஒன்று ஹரி சார் பாடினாரு, சுகமான குரல் யார் என்றால் சுசீலா. நான் கண்டிப்பா சொல்லுவேன், சுகமான குளிர் யார் குரல் யார் என்றால் கண்டிப்பா யாரு? இன்னைக்கு யாரு? சத்தமா ராகவேந்தர். பத்தல. ராகவேந்திரோட குரல் தான் இன்னைக்கு சுகமான குரல் யாருண்டா அதுதான் நான் சொல்லுவேன். அருமையா அப்படியே சேஞ்ச் பண்ணாம இருக்குது. அவருக்கு வந்து எப்பவும் சொல்றது போல அந்த கடவுள் பிளெஸிங்ஸ் இருக்கட்டும். சரியா? சரி, அடுத்த பாட்டு. ஓஹோ, என்ன ஒரு பாடல்! இந்த பாட்டும் எல்லாருடைய வாயிலே முணுமுணுக்கிற பாட்டு. நீங்க முதல்ல சொன்ன மாதிரி அந்த காதலிக்கும் போது இந்த பாட்டு நிச்சயமா எல்லாரும் மனைவி அவருடைய காதலிக்கோ அல்லது காதலனுக்கோ நிச்சயமாக இந்த பாட்டை டெடிகேட் பண்ணிருப்பாங்க. என்ன பாட்டுன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். அடடா, இல்ல நிறைய பேர் நிறைய விதமா காதலிச்சிருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது பாட்டு சொல்லும் போதே. ஆனா இவர் வந்து இங்க யார்கிட்டயும் கேட்கல, பிரம்மன்கிட்ட போயிட்டாராம். சரி, நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க அடுத்த பாட்டு என்ன பாட்டு. ஓகே, ஆமாம், நிச்சயமாக இந்த பாடலை பாட வருகின்றார் ஹரிஸ் ராகவேந்திரா மற்றும் சுயானிதா சயந்தன். இந்த பிள்ளை ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி கொண்டு இருந்தது. என்ன பிள்ளை வெயிட் பண்றேன்னு கேட்டதுன்னு சொன்னா பாட்டு பாட போறேன்னு. நீங்க பாட போறீங்களா? ரொம்ப நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். இப்ப ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி வந்திருக்காங்க. வாங்க, ஆல் தி பெஸ்ட். ஒரு பலத்த கைத்தட்டல். இந்த மாதிரி சின்ன வளர்ந்து வரும் குழந்தைகள் அவங்களுடைய பயம்லாம் போய் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற தைரியத்துல தான் இங்க மேடையில ஏறி நிக்கிறாங்க. சோ நீங்க விசில் அடிச்சு கை தட்டி சப்போர்ட் பண்ணாதான் இத பார்த்து நிறைய பேர் வருவாங்க. தேங்க்யூ. நிச்சயமாக இன்றைக்கு எல்லாருமே ஹரிஸ் சாரோட பாடுற எல்லாருமே பிளெஸ்ட். சரிதானே? வாழ்த்துக்கள். பிரம்மனிடம் மறு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான். ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். உன் ஆசை நிறைவேறுமா என் தோழி, நீயும் சொல்லமா? அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. சுமப்பதினால் இதயமும் கருவறைதான், மனதால் நானும் அன்னையே மறவேன் என்றும் உன்னையே. நான் பாலைவனத்தில் சிலை போல், நீ பருவம் தந்த மலை போல், என் காதல் செடியில் பூவும் பூத்ததே. உன்
விழி திறந்திருந்தால் விடிகளை தேவையில்லை. உன்னை நான் துறந்திருந்தால் உயிரது சொந்தமில்லை. இத்தனையும் இனி நினைக்குமா? கிடைக்கும் கிடைக்கும் நான் கூறு சொல்கிறேன். அழகே பிரம்மனிடம் மறு கொடுக்க போயிருந்தேன். நீ என் மனைவியாக வேண்டும். ஆ ஆ ஏன் இந்த பிறவி என்று இதுவரை நினைத்திருந்தேன். உயிரே உன்னை பார்த்ததும் உலகே புதியதானது. என்னை படித்த அந்த தெய்வம், என்னை சுமந்த அன்னை தெய்வம், இவை இரண்டும் உந்தன் கண்ணில் பார்க்கிறேன். பருவங்கள் ஓடி போகும், உருவங்கள் மாறி போகும். உன் மீது கொண்ட காதல் உயிரை நான் தாண்டி வாழும். சொன்னதெல்லாம் இனி நடக்குமா? நடக்கும் நடக்கும் நான் கூறு சொல்கிறேன். அழகே பிரம்மனிடம் மறு கொடுக்க போயிருந்தேன். நீ என் மனைவியாக வேண்டும் என்று. ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான். அயல் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா? என் தோழி நீயும் சொல்லமா? நடக்கும் நடக்கும் நான் கூறு சொல்கிறேன். Thank you, thank you. தேங்க்யூ. நல்லா சேர பண்ணுங்க. ஏன்னா என்னோட நான்லாம் இந்த மாதிரி வயசுல மேடை ஏறி இப்படி தைரியமா நிப்பனான்னு தெரியல. அந்த 2 குழந்தைகள், உங்களோட மகளும் சரி இவங்களும் சரி, இவ்வளவு தைரியமா வந்து இவ்வளவு அழகா, அதுவும் ஒரு லெஜெண்டரி சிங்கரோட இருந்து பாடுறீங்க. ஓகே, கீப் கண்டினியூங். யா, கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஹரிஷ். யா, Definitely, my pleasure. இப்படி வந்து எல்லாருமே பிரம்மன் கிட்ட போய் கேட்டா பிரம்மன் என்ன ஆவாரு, அவரோட காதலை பத்தி கேட்டா ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க, ஏன் எல்லாரும் போய் பிரம்மன் கேட்க, பிரம்மன் என்ன சொல்லியிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் என்னட்ட கேட்கிற, அப்போ உன்னுடைய காதலிட்டே கேளு என்னட்டு சொல்லியிருப்பாரு. இல்ல தானே? உண்மைதானே? பிரம்மன் வந்து வேலையை விட்டு போறேன்னு resignation letter கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஓடிடுவாரு. ஐயோ, இவங்களுக்கு படைச்சதும் போதும் ஏன் பொண்டாட்டியே என்னால சமாளிக்க முடியல, இதுல எல்லாரும் காதலியும் எங்கடி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ கண்ணா, சோ நைஸ் அண்ட் தேங்க்ஸ் ஹரிஷ். ஆனா எனக்கு இன்னுமே புரியல, எப்படி எல்லாம் இப்படி அருமையான அப்படி என்ன சொல்லுவாங்க, பாடல்கள். பாலப்பழம் சொல்லுவாங்க.